எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி கறிக்குழம்பு சுவையில் பலாக்கொட்டை, முள்ளங்கி, முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு பொரிச்ச குழம்பு மாதிரி வச்சிடலாங்க. கறிக்குழம்பு மாதிரி இருக்கும். பலாக்கொட்டையை சுத்தம் பண்ணிக்கிட்டேன், முள்ளங்கி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன், முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி, ஒரு மூடி தேங்காய் அரைச்சி ஊற்றணுங்க. இந்த ஸ்பூனால் தனி மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், தனி மல்லித்தூள் 3 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள், தாளிக்கிறதுக்கு சோம்பு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் வாங்க. வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். எண்ணெய் சட்டியில் கடலெண்ணெய் ஊற்றிருக்காங்க. ஆயில் எந்த ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம். இதில் சோம்பு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் காமிக்கிறேன். சோம்பு பொன்னிறமாக வந்துருச்சுங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த சவுண்டு ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வதக்கிக்கலாம். அதாவது கண்ணாடி பாத்தில் வதங்கினா போதும். தக்காளி போட்டாச்சுங்க. நல்லா குழஞ்சி வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினோன்னா முள்ளங்கி போட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கணுங்க. அப்போ தான் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இந்த குழம்பு தூளையும் போட்டு 1 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். குழம்பு பொடி போட்டாச்சுங்க. அரிசி 2வது தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது சாப்பாட்டுக்கு வைக்கிற 2வது தண்ணிங்க. இதில் ஊற்றி உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. பலாக்கொட்டையும் முருங்காயும் இதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வெந்து வந்த பிறகு தேங்காயில் ஒரு 2 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் சோம்பு வச்சு நைஸாக அரைச்சிட்டு இதில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடலாங்க. கறிக்குழம்பு சுவையில் முள்ளங்கி, முருங்கைக்காய், பலாக்கொட்டை பொரிச்ச குழம்பு செய்வது எப்படின்னு பார்த்தாச்சுங்க. இந்த குழம்பு சப்பாத்தி, சாப்பாடு, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்கும் தொட்டுக்கிட்டால் அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.